அனைவருக்கும் வணக்கம். நம்ம கைத்தொழில்.com சேனலில் பூஜை கூடையோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது ராணி ஆனந்தராஜ், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போது கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்கு போகலாம். பேஸ் முடிச்சாச்சு. பேஸுக்கு அப்புறம் உள்ள டைமண்ட் இங்கே பாருங்கள், 6 டைமண்ட் 1 2 3 4 5 6. இது வரைக்கும் சொன்னோம். ஒரு நாட், அப்புறம் 2 3 4, திரும்ப 3 2 1 1. அப்புறம் இந்த ஒயிட் அதோட பார்டர் மாதிரி போட்டிங்கன்னா டபுள் கலரில் உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி வரும். இது வரைக்கும் இப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல மேலே ஒரே ஒரு ஒயிட் நாட்டோட இது ஃபினிஷிங் இருக்கும். இந்த பார்டர் ஃபுல்லாக பாருங்கள், டபுள் கலர், இந்த சைடு இந்த சைடு. இப்போ நம்ம இதை சேர்த்து இன்னொரு டைமண்ட், அதாவது பாதி டைமண்ட், ஹாஃப் டைமண்ட் போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா பிங்க் கலரில் ஒரு நாட் வரும். அப்புறம் அடுத்தால உள்ள ஒயரை சேர்த்து போட்டிங்கன்னா 2 நாட், இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இப்போ நான் ஒரு நாட் போடுறேன். இந்த மேலே உள்ள முடிச்சு வந்து இந்த ஒயிட்டோட உங்களுக்கு ப்ளைன் ஒயிட்டோட கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா வரக்கூடிய நாட்டை போட்டிங்கன்னா ப்ளைன் பிங்க் கலரில் உங்களுக்கு வரும். டைமண்ட் வந்து எல்லாமே ஃபுல் பிங்க் கலரில் தான் வரும் நமக்கு. நீங்கள் அதை கவுண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக போடுங்க. ஸோ இப்போ 2 நாட் போடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நாட், அப்போ 3 நாட் வரும், 3 நாட்ஸ். இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1. பாருங்கள், 1 2 3 நாட்ஸ் போட்டோம். நெக்ஸ்ட்டு 4. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வரிசை, ஒரே ஒரு ரோ தான் வரும் 3 நாட்டோட. இந்த டைமண்ட், ஹாஃப் டைமண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ 4 நாட்ஸ் போட்டாச்சு.
கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், அடுத்த ரோவில் இங்கே ஒயிட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் ஒரு டபுள் கலர் நாட்டு தான் வரும். அகெயின் 3 பிங்க் தான் வரும். 3 பிங்க்கு, இதில் வந்து டபுள் கலர் ஒயிட் வித் பிங்க் டபுள் கலர் நாட் 1 வரும். Before starting every row, please tight the previous row knots. ஒவ்வொரு முந்தின ரோவில் போட்ட ஒவ்வொரு நாட்டையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு எல்லா ரோவும் போடுங்க. இப்போ 3 நாட்டோட இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா கூடையோட ஹைட்டு எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நம்ம ரோல் வயர் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இது 3வது நாட்டு பாருங்கள், ஒரு ஹாஃப் டைமண்ட் மாதிரி இதில் இருக்கும். இந்த கடைசியாக இருக்கிற இந்த ஒயிட் வித் பிங்கையும் ஒரு நாட் போட்டுருங்க. போட்டால் டபுள் கலரில் இருக்கும். இந்த பாருங்கள், ஹாஃப் டைமண்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும். ஃபேஸ் வந்து முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஹைட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது நான் போட்ட இதில் உள்ளதை சொல்கிறேன். இந்த மேலே உள்ள ஹைட் வந்து 10 rows 10 வரிசை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஹைட் இன்னும் கொஞ்சம் வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லை இதை விட இன்னும் குறைய வேணுன்னா குறைய போட்டுக்கலாம். இது நம்ம ரோல் வேர் ஜாயின் பண்ணி கூட பின்னுற மாதிரி அப்படியே ரவுண்டாக பின்னிட்டே வரணும். இப்போ நான் இந்த ரோல் வேரை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பீஸ் பிங்க்கு ஒயிட்டு இதெல்லாம் வெட்டணும். ரோஸ் ஒயிட்லாம் வெட்டிட்டு இப்போ உங்களுக்கு ரோல் வயர் அந்த ரோஸில் இருக்கும், மிச்சம் இருக்கிறத ரோலாகவே அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம கூடைக்கெலாம் தொடங்குவோம்ல, அதே மாதிரி தான். கொஞ்சம் வயர் அப்படி விட்டுருங்க. இது நம்ம கடைசியில் உள்ளே சொருகிறதுக்காக இந்த கொஞ்சம் வயரை விட்டுட்டு எங்கே இருந்தாலும் தொடங்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் தொடங்கிக்கோங்க. கூடைக்கு மடிக்கிற மாதிரி இப்படி மடித்து இந்த நாட்டில் உள்ள வயரை அதோட மேலே சுற்றி ஒரு முடிச்சு போடுங்க. கூடை போடுற நாட்டு அதே சேம் நாட்டு தான், அப்படியே போடுங்க. நம்ம ஆர்டினரி கூடை போடுற மாதிரி இந்த இது வந்து வரிசையாக வரும் முடிச்சு. அடுத்தடுத்த முடிச்சுக்கலாம் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இதான் ரோல், அந்த ரோஸ் கலர் தான் ரோல் வயர். இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்களா, இப்படி வரிசையாக அவங்க போட்டுக்கிட்டே வாங்க. இந்த பார்டர் முடிவு இதில் கவுண்ட் பண்ணிங்கன்னா 5 நாட் இருக்கும். 1 2 3 4 5. முதல் வரிசையில் ஃபுல்லாக இது இந்த மாதிரி வரும். இந்த பார்டர் முடியுது இல்லையா, டபுள் கலர் போட்டு இந்த முடிவு வருது இல்லையா, அந்த இடத்துல பாருங்கள் 5 நாட் வரும் முதல் வரிசையில் மட்டும். அடுத்த வரிசையெல்லாம் உங்களுக்கு நேராக வர்றதுனால அந்த மாதிரி வராது, உங்களுக்கு எப்போதும் கூடைக்கு வர்ற மாதிரி தான் வரும். இது அடுத்த வருஷம் தொடங்கும் போது இந்த இது தொடங்கினது நம்ம தெரியாமல் எப்படி தொடங்குறது அப்படிங்கிறத உள்ளே தொடங்கின மாதிரி தான். இந்த ரோ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் ஒரு ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ரோல் வேர் வச்சு போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட் ரோவில் ஒவ்வொரு முடிச்சு மேலேயும் இங்கே பாருங்கள் 2 நாட் வர்ற மாதிரி வரும். அடுத்த முடிச்சோட ஜாயின் ஆகி வரும். எல்லா வயரையும் விடாமல் நீங்கள் அப்படியே போட்டே வந்தீங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி வந்துடும். அடுத்த வரிசையிலேருந்து உங்களுக்கு கூடைக்கு வர்ற மாதிரி நேராக வந்துடும். இப்போ
இந்த இதோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோங்க. பாருங்கள், இந்த ரெண்டும் இப்படி தனித்தனியாக இருக்குது. இது நம்ம கூடைக்கு தொடங்குற மாதிரி அப்படியே இப்போ இதுக்கு மேலே நீங்கள் அப்படினாலும் போட்டுப்போங்க. உங்களுக்கு ஒரு வருஷம் ஏறி ஒரு வருஷம் இறங்கின மாதிரி இந்த கூடையிலலாம் நம்ம போட்ட மாதிரி இருக்கும். இல்லை அப்படி தெரியக்கூடாது, ஒன்று போலே இருக்கணும்னா இந்த இதை வந்து உள்ளே சொருகிருங்க. இல்லை இப்படி உள்ளே விட்டுருங்க. நீங்கள் லாஸ்ட்டாக சொருகினாலும் ஓகே. இந்த ரோல் வயரை வந்து நம்ம மடித்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த அடுத்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக லூஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இந்த ரோல் வயர் இருந்தா இருக்குது, இதை இங்கே பார்க்க, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடாக மடித்து வச்சுக்கணும். ரோல் வயரை லெஃப்ட்டை நம்ம எப்போதுமே ரைட் சைடாக தான் மடித்து கூட போடுவோம். லெஃப்ட் சைடில் மடித்து இதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் வயர் நம்ம லூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது உள்ள இதை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த லூப்புக்குள்ளே உங்களுக்கு இது வரல, கஷ்டமாக இருந்ததுன்னா கூடைக்கு போடுற மாதிரியே போடுங்க. இந்த மாதிரி இப்படி லூஸ் பண்ணி வச்சுட்டு இதில் உள்ள இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயிட் ஒயர் நம்ம வச்சுருக்கோம், அதை இந்த லூப்புக்குள்ளே அப்படியே விடணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம டைட் பண்ணி இழுத்துறணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கூட அங்கே பாருங்கள், இப்போ இந்த ரெண்டும் ஜாயின் ஆகிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணது ரொம்ப தெரியாது. எல்லா வரிசையும் ஒன்று போல் ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பின் பக்கம் இருக்குது இந்த ரோல் வயர். ஸோ அதை இப்படி நேராக வச்சு இந்த பக்கமாக மடித்து நம்ம எப்போதும் கூட போடுற மாதிரி அடுத்த இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட வேண்டியதான். இந்த ஒரு இதை நான் இப்போ போடுறேன். இந்த இது நீங்கள் நாட் போடும்போது ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க, ஓரளவு பார்த்து நிதானமாக போடுங்க. பார்த்தீங்களா, இது அடுத்த இது உங்களுக்கு பின்னாடி வந்து இங்கே பாருங்கள் இப்படி வரும். இந்த ரோ பை ரோவாக பாருங்கள், இந்த வரி மாதிரி இப்படி வரும். அது நம்ம ஃபுல்லும் கொஞ்சம் நிறைய போடும்போது உங்களுக்கு தெரியும், ஒரே கிராஸில் தான் அது வரும். உங்களுக்கு கூட ஜாயின் ஆகிருக்கிறது தெரியாது ரொம்ப. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை இப்படியே நீங்கள் வரிசையாக கம்ப்ளீட் பண்ணி போட்டே வர வேண்டியது. ஏற்கனவே ஒரு 10 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு கூட ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஃப்ரேம் தான் இன்சர்ட் பண்ணணும். இந்த ஃப்ரேமை எப்படி உள்ள அதில் 10 ரோ போடணும். அதேமாரி போட்டுட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துடும், உயரம் வந்துடும். கீழே அந்த ஷேப் பாருங்கள், இது நல்லா வந்திருக்கு. இந்த ஃப்ரேம் இல்லைன்னா உங்களுக்கு இப்படி லூஸாக தான் இருக்கும் இந்த கூடை. ஸோ இந்த இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரேம். இப்போ இதை இதுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இது நீங்கள் எல்லாமே முடிச்ச 10 வருஷம் முடிச்சதுக்கு 10 ரோ முடிச்சதுக்கப்புறமா இந்த வயரை நல்லா ஒன்று போல் வெளியே எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு முதல்ல ஒரு 2-3 வருஷம் சொருகிற வரைக்கும் இது கொஞ்சம் உள்ளே நிற்காத மாதிரி இருக்கும். 2 இது நீங்கள் நல்லா சொருகி டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த ஃப்ரேம் நல்லா நின்றுடும். ஃப்ரேம் நல்லா உள்ளே ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம சொருகும்போது நீங்கள் கவனிக்கிறது, லெஃப்ட் ஹேண்ட் சைடாக தான் நம்ம சொருகணும், ரைட் ஹேண்ட் சைடாக சொருகக்கூடாது. அது ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த வயரை நான் வெளியே எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ளூ ஒயர் எடுத்திருக்கேன். இந்த நாட் அப்படி நல்லா சொருகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டைட் பண்ணிக்கோங்க. கூடையெல்லாம் சொருகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேமை இப்படி வச்சு இந்த ஃப்ரேமை ஒரு சுற்று சுற்றணும்.
தெரிகிற மாதிரியே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இருக்குது இந்த ப்ளூ நாட்டு. இந்த ப்ளூ ஒயரை எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரேமை ஒரு சுற்றி இந்த 2 கூடைக்கும் ஃப்ரேமுக்கும் இடையில வழியாக எடுத்துடணும். இது எடுக்கும் போது ஊடையில் வயர் எதுவும் இல்லாமல் அதை கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்து விட்டுக்கோங்க. எல்லா வயரையும் நீட்டாக எடுத்து விட்டுட்டு கூட சொருகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வரிசை இப்படி வந்துடும். இதை திரும்பவும் ஒரு சுற்றி சொருகப்போ இந்த அடுத்த நாட் இருக்குல்ல, பிங்க் நாட், இதில் தான் சொருகணும். இப்போ ப்ளூலேருந்து நம்ம எடுத்துருக்கோம், சொருக போகிறது பிங்க்கில் சொருகணும் உள்ளுக்குள்ளே. இப்போ அதுக்கப்புறம் இதை சொருகி முடிச்சுட்டு பிங்க் எடுத்து அடுத்த பிங்கோட சொருகணும். இப்படி எல்லா நாட்டையுமே அடுத்தடுத்த நாட்டோட தான் நம்ம சொருகிட்டே வரணும். இது ஏன்னா இந்த ஒரு இதை நான் சொருகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்காக ஒரு 2 நாட் மட்டும் சொருகியிருக்கேன். நல்லா நீங்கள் உள்ள வரைக்கும் எவ்வளோ தூரம் வயர் போக முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா சொருகிட்டிங்கன்னா கூட நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஸ்டிஃபாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு 2 நாட் சொருகியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு இது உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா வயர்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிங்க் நாட்லேருந்து வயர் எடுக்கிறோம். இந்த கம்பி ஃப்ரேமோடு சேர்த்து ஒரு சுற்றி இந்த சுற்றுறப்ப இந்த கூடைக்கும் ஃப்ரேமுக்கும் நடுவில் வெளியே அதை எடுத்துருங்க. அந்த வயரை இங்கே பாருங்கள், இப்படி வெளியே எடுத்துருங்க. அகெயின் இன்னும் ஒரு ரவுண்ட் இப்படி உள்ளே போய் இந்த பிங்கோட அதை சொருகுங்க. இங்கே பாருங்கள், இப்போ 2 இது நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், அது எப்படி நல்லா ரோல் அப்படி சுற்றி போட்ட மாதிரி ரோல் ஆகி வருது பாருங்கள். இதை நீங்கள் ஃபுல்லுமே முடிக்கும்போது இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக நம்ம போடும்போது நல்லா வந்துடும். ஏற்கனவே முடித்த ஒரு பூஜை கூட இருக்குது. அதனால் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு அந்த ரோல் பை ரோல் அழகாக தெரியும். இது வந்து லெஃப்ட் டு ரைட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது கை பக்கமாக தான் நம்ம இதை சொருகியிருக்கோம். ஒரு நாட்டில் எடுக்கிற வயரை அடுத்த நாட்டில் சொருகணும். இதில் எடுக்கிற வயர் அடுத்த நாட், இப்படி அடுத்தடுத்த நாட்டில் சொருகணும். ஃபுல்லாக நீங்கள் சொருகி முடிச்சிருங்க. இதில் உள்ள பாருங்கள், இது வரைக்கும் ஒரு 4-5 நாட் வரைக்கும் சொருகியிருக்கோம். இதே மாதிரி இங்கே கடைசி வரைக்கும் நம்ம ஒயர் எவ்வளோ தூரம் இருக்கோ நல்லா சொருகி விடுங்க. அப்போனா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரேம் இல்லை, மேலே மட்டும்தான் ஃப்ரேம் இருக்குது. ஸோ நல்லா நீங்கள் சொருகுனீங்கன்னா இந்த இடம்லாம் நம்ம கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த கூடையில் 2 இது சொருக சொல்லியாச்சு உங்களுக்கு. இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். நான் உள்ளே ஃபுல்லாக சொருகி வயரை இனிமேல் கட் பண்ணணும். இந்த உள்ள வரைக்கும் ஃபுல்லாக நீட்டாக எல்லா பக்கமும் சொருகியாச்சு. இப்போ ஸ்டிஃபாக இருக்குது. இந்த ஃப்ரேமும் ஒன்று போல் இருக்குது. இந்த சொருகிறது நீங்கள் கரெக்டாக இந்த ரோ அழகாக வர மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடாகவே சொருகிட்டு வந்து இந்த இடத்துல முடிச்சுருங்க. இப்போ நம்ம இந்த ஹேண்டில் இது வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்கு நான் மெஷர்மெண்ட் அளவு சொல்கிறேன். அளவு வந்து நான் இப்போ இந்த ப்ளூ கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் இதே பிங்க்லனாலும் போடுங்க, அல்லது சேம் நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் போட்டுக்கலாம். இதோட அளவு வந்து இன்ச் டேப், நம்மளோட இன்ச் டேப்பு நம்ம ஃபஸ்ட்டே இந்த கூடைக்கு இன்ச் டேப்லேயே தான் நம்ம எல்லாமே அளந்து எடுத்தோம். இந்த மாதிரி இன்ச் டேப்பில் 3 மடங்கு, இன்ச் டேப்புக்கு 3 மடங்கு ஒயர் வேணும். இந்த ஒரு ஹேண்டில் ஃபுல்லாக நமக்கு கவர் பண்ணி இங்கேருந்து இங்கே வரைக்கும் முடிக்கிறதுக்கு 1 இன்ச் டேப்பில் 3 மடங்கு அளவு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அளவு இந்த ஒயர் வந்து நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, இது உள்ளே போய் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இதை ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வயரை வச்சுட்டாலும் போடலாம். இது தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம கூடைக்கெலாம் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். இதில் பாருங்கள், உள்ள இந்த ஹேண்டில் போடுற ஒயர் ஒரு வருஷம் நான் அப்படியே உள்ள வரைக்கும் சொருகி வச்சுருக்கேன். ஒரு 4-5 நாட்டுக்கு இதை சொருகிருங்க. ஹேண்டில் மெஷர்மெண்ட் 3 times of inch tape, 3 times of this normal inch tape, 3 times to make this handle this side to this side. Now we start. இது எப்படி போடலான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்படி உள்ள நம்ம ஒரு 4 நாட்டில் சொருகி இருக்கோம். இந்த இடத்துல இப்போ ஒயர் இருக்குது.
இந்த கம்பிக்கு மேலே வெளியே இதை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இந்த கம்பியில் இப்படியே நீங்கள் ரோல் பண்ணிடாதீங்க, அடியில் போய் கீழே போய் தான் மேலே வரணும். ஸோ இந்த ஒயர் உள்ள வெளியாக போகணும். நமக்கு அது கையில் எடுக்க கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வரும்போது இப்போ இப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த ஒயர் வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு பேக் சைடு வந்துடும். ஸோ அப்படி இல்லாமல் நமக்கு நேராக கரெக்டாக ரைட் சைடு வர்றதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இப்படி லேசாக அந்த ஒயரை வந்து மாற்றி முறுக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் சேம் நேராக வருது. இப்போ இதுக்கு அடியில் வெளியாக தான் நம்ம சுற்றணும். எப்போதுமே ஒவ்வொரு கம்பிலையும் அடியில் வெளியாக தான் சுற்றணும். பார்த்தீங்களா, இதில் அதுவே ட்விஸ்ட் ஆகி திரும்பிடும். ஸோ இப்போ மேலே வெளியா இதில் அடிப்பக்கமாக எடுக்கணும். இது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக எந்த இடத்துல அது ட்விஸ்ட் ஆகுது திரும்புதுங்கிறத பார்த்து போடுங்க. இந்த பக்கம் வரும்போது மட்டும்தான் நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோம். இதில் அடியில் கொடுத்து எடுக்கும் போதே நமக்கே கரெக்டாக அது வந்துடும் பாருங்கள். இப்போ இதில் நேர் பக்கம் தானே இருக்குது, இதில் அடியில் ட்விஸ்ட் பண்ணி இந்த சைடு இப்போ இதுக்கு அடியில் வெளியாக வரணும். ட்விஸ்ட் பண்ணுறது ஒரே சைடாக ட்விஸ்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த பின்னல் நாட் வந்து கரெக்டாக விடும். சும்மா அப்படியே வரி வரியாக சுற்றாதீங்க, இதில் நிற்காது. நல்லா உள்ளே தள்ளி வரிசையாக வர்ற மாதிரியே ரவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். சரி, இங்கே பாருங்கள், இந்த பின்னல் வந்து இப்படி தான் இருக்கும், ஜிக்ஸாக்காக இருக்கும். ஒரு இடத்துல இப்படி மேலே ரவுண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த கம்பியில் சுற்றும் போது இப்படியே டேரெக்டாக சுற்றிடாமல் இதுக்கு அடியில் வெளியாக சுற்றுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இப்படி அடியில் வெளியாக எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஒயர் வந்து கரெக்டாக ரைட் சைடுக்கு வந்துடும். இப்போ இங்கே வரும்போது இப்போ நேர் பக்கமாக இதை எடுத்து வைக்கும்போது இந்த இடத்துல அதுவே ஒயர் வந்து ட்விஸ்ட் ஆயிடுது. ஸோ இப்போ இங்கே சுற்றணும். இதுக்கு அடியில் வெளியாக கொண்டு வந்து இந்த கம்பியில் சுற்றுறோம். அடியில் வெளியாக எடுத்தாச்சு. நீங்கள் 3 மடங்கு நம்ம இன்ச் டேப்பில் வச்சுருக்கிறதுனால ஃபுல்லும் நீங்கள் கையில் இழுத்து இழுத்து உங்களுக்கு போடும்போது கஷ்டமாக இருக்கும். நான் அதனால தான் ஒரு சின்ன பேண்டு மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே வைக்கனாலும் வச்சுக்கோங்க. அப்படி வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி பேண்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த இது கொஞ்சம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இது கட்டையாகும். திரும்ப கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அகெயின் ஒரு பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரி வரியாக இருக்கும். நான் ஏற்கனவே ஃபினிஷ் பண்ண ஒரு கூடையை காமிக்கிறேன். ஸோ இந்த இது ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஹோல் கூடையும் ஹேண்டில் ஃபுல்லாக இதே மாதிரி வரும். இந்த இடத்துல நமக்கு எண்ட் முடியும் போது இது உள்ளே விட்டு கூடைக்கு நம்ம ஹேண்டில் சொருகிற மாதிரி உள் பக்கமாக அந்த ஒயரை வந்து சொருகிடுங்க.
இந்த ஹேண்டிலோட உள் பக்கமாக வயரை வந்து சொருகிருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.